போகாதா? ஏன் ஒளிஞ்சு போகாது அவர் வார்த்தை? அவர் வார்த்தை ஏன் அழிஞ்சு போகாது? அழியாதவர் சொன்ன வார்த்தை அழியாதுங்க. நம்முடைய ஆண்டவருக்கு அழிவு உண்டா? இல்லை. அழியாதவர் சொன்ன வார்த்தை அழியாது. ஆமென். அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது நிச்சயம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் எதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். கண்ணில் மூடலாமா? கர்த்தர் நம்மோடு பேசும்படி ஒரு சில நேரங்கள் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசணும். ஆமென். லீதியாளின் உள்ளத்தை கர்த்தர் திறந்தார். உண்மையாக விசுவாசத்தோடு வாஞ்சியோடு எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னு வாஞ்சியோடு வந்தீங்கன்னு சொல்லி தெரியாது. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிரப்பி அனுப்புவார். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எங்களுக்கு உதவி செய்த கிருபையது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எங்களுக்கு உதவி செய்த கிருபையது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் கிருபை தானே ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசுங்க ஆண்டவரே. இந்த மந்தைக்கு தேவையான வார்த்தையை நீர் பேசுவீராக ஆண்டவரே. நிரப்பி அனுப்புவீராக. வார்த்தையினால் நிரப்பி அனுப்புவீராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சங்கீதம் 37 எடுத்துக்கலாம் எல்லாரும். சங்கீதம் 37 எல்லாருமே எடுத்துக்கோங்க. சங்கீதம் 37. இந்த சங்கீதம் யார் எழுதின சங்கீதம்? அதிலே போட்டிருக்கு, தாவீது எழுதின ஒரு சங்கீதம். சரிங்களா? இந்த சங்கீதத்தில் 2 டிஃப்ரெண்ட்டான காரியங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். சரிங்களா? ஒன்று பொல்லாதவர்களை குறித்து, 2வது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை குறித்து. 2 பேருக்கு என்ன வித்தியாசங்கிறத கர்த்தர் காண்பிக்கிறார். நம்ம வித்தியாசத்தை குறித்து பார்க்க போகிறதில்ல. ஆனால் ஆவியானவர் தாவீது மூலமாக 3 காரியங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தில் சொல்கிறார். சரிங்களா? 3 காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய 3 காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வாசிக்க போகலாம். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். 4வது வசனத்தை யாராவது ஒருத்தவங்க வாசிங்களேன். சங்கீதம் 37. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு. ஆமென். முதல் தலைப்பு என்னன்னா மன மகிழ்ச்சியாக, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இரு. இன்னும் டிரான்ஸ்லேஷனில் அப்படி தான் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இரு. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். 5. அவர் மேல் நம்பிக்கையாக இரு. ஆமென். என்னது? மன மகிழ்ச்சியாக இரு. மஸ்ட்னு அர்த்தம். கண்டிப்பாக செய்யணும். ஃபஸ்ட் கண்டிப்பாக செய்யணும். என்ன செய்யணும்? மன மகிழ்ச்சியாக இரு. 2வது நம்பிக்கையாக இரு. 3வது 7வது வசனத்தை வாசிங்களேன். 7 கர்த்தரை நோக்கி. அவ்வளோதான். காத்துரு. மன மகிழ்ச்சியாக இரு. 2வது நம்பிக்கையாக இரு. 3வது காத்துரு. ஆமென். சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாம் முகமெல்லாம் துக்க முகமாக இருக்குதே. அண்ணாள் அண்ணாள் இருக்காங்கல்ல, இன்னும் பக்கத்து வீட்டுக்காரங்கள சொல்லலை, பைபிளில் உள்ள அண்ணாள். அவங்க என்ன செஞ்சாங்களாம்? புள்ள இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த சமுதாயம்? இப்பயே ஒரு மாதிரி பேசுது, அப்போ எப்படி பேசியிருக்கும்.
சரிங்களா? பயங்கரமான ஒரு நெருக்கம் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் போயிட்டு இருதயத்தை என்ன செஞ்சிட்டாங்களாம். இருதயத்தை எப்படிங்க ஊற்றுறதுன்னா, டீ அது ஊற்றுறதுக்கு இருதயத்தை எப்படி ஊற்றுறது? அந்தளவுக்கு பாரம். அந்த அம்மாவால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியலங்க பாரம் அந்தளவுக்கு. இருதயத்தை ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வரும், அந்த அம்மா என்ன இல்லையா, துக்க முகமாக இல்லை. ஏன் துக்க முகமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அண்ணல் துக்க முகமாக இல்லை. காரணம் என்ன தெரியுமா? பாரத்தெல்லாம் இறக்கி ஆண்டவர்கிட்ட வச்சாச்சு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் பாரத்தை. அழகா பாடுறீங்களே, அப்புறம் என்ன பாரம் உங்களுக்கு? பாரமும் பாவமும் அறவே இருக்கக்கூடாது. பாரமும் பாவமும் அறவே இருக்கக்கூடாது. இதுங்க தான் எபிரேயர் 12 வாசிக்கிறோம். அது பாரத்தையும் பாவத்தையும் அங்கே சொல்கிறார். சரி, ஓகே. அதனால் பாரத்தில் என்ன செஞ்சுருங்க, இறக்கி வச்சுருங்க. இன்னைக்கு விசுவாசிகள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துடுவோம், பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுருவோம். அவங்கள போல் அழுது ஜெபம் பண்ண முடியாது, பயங்கரமாக சட்டையெல்லாம் நனைஞ்சிரும். சரிங்களா? அந்தளவுக்கு என்ன செய்வோம், பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு திரும்பி போகிறப்ப என்ன செஞ்சுருவோம், தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்போம். கர்த்தர் கேட்கல, கர்த்தர் கேட்கல, அம்மா நீங்கள் இறக்கி வைக்கணுமான்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போங்க, என்னிடத்துல வாங்க. யார்கிட்ட சொல்கிறாரு? ஏசுக்கிட்ட வரணுங்க. முதலாவது நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? ஏசுக்கிட்ட வரணும். ஆமென். உங்கள் பாரத்தை இறக்கி வைக்கணும், விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும். இங்கே வாசிக்கிறோம் 3 காரியம். என்னதான்? முதல் காரியம், கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இரு. மகிழ்ச்சியாக இருன்னு சொல்லியிருக்கலாம், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? மன மகிழ்ச்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மன மகிழ்ச்சினா மனசில் சந்தோஷமாக இருக்கணும். வெளியில் கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிடலாம், கரெக்டு தானே? ஒரு சிரிச்சிடலாம். அப்படி சிரித்தோம்னா அது மாய்மாலம்னு அர்த்தம். சரிங்களா? உள்ளுக்குள்ளே என்ன ஆகும், ஒரே பாரம் துக்கம் நிறைஞ்சு கிடக்குது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இரு. உன் மனசளவில் நீ சந்தோஷமாக இரு, எல்லா சூழ்நிலையிலும் இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கே வாசிக்கிறோம் பிலிப்பியர் 4:4. பார்க்காமலே வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:4 எடுத்து யாரை வாசிக்கல? இங்கே இருக்குதே, இங்கே இருக்குதே, நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். யாருக்குள்ளங்க? கர்த்தருக்குள்ள. எப்பொழுதுங்கிற வார்த்தை தாங்க பிரச்சனையான வார்த்தை. எப்பொழுதும் என்னமா இருக்கணுமா இருக்க முடியுமா? ஒரு கேள்வி எனக்கு நான் கேட்டு பார்த்தேன். அதே போல் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியுமா? எப்பொழுதும் துக்கம் வந்தாலும் ஆண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, உடனே இல்லைன்னு சொல்கிறாங்களே. துக்கம் வந்தாலும், வேதனை வந்தாலும், கண்ணீர் வந்தாலும் நான் மனசளவில் சந்தோஷமாக இருக்கேன்னு ஒரு சொல்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஆமேன் கூட வர மாட்டேங்குதுங்க. இருக்க முடியுமாங்க? நீ சொல்லுங்களேன், ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள் பார்க்கலாம். முடியுமா முடியாதா? முடியாது. ஏன் முடியல? இங்கே இந்த நிருபம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது தெரியுமா? பவுல் அரண்மனையில் உட்காந்துக்கிட்டு, சோபாவில் உட்காந்துக்கிட்டு, ஏசியை போட்டுக்கிட்டு எழுதுறாரு, கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அப்படியே எழுதுறாரு. ஜெயிலில் இருந்துட்டு எழுதுறாருங்க. ஜெயிலில் இருந்துட்டு இப்போ உள்ள ஜெயில் மாதிரி கிடையாது. இப்போ நிறைய பேர் ஜெயிலுக்கே சந்தோஷமாக போகிறான், ஏன்னா சிக்கன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ உள்ள ஜெயில் மாதிரி அப்போ உள்ள ஜெயில் கிடையாது. அந்த ஏரியாவில் உள்ள எல்லா சாக்கடையுமே அந்த ஜெயிலை ஒட்டி தான் போகுமா. யோசிச்சு பாருங்களேன். இந்த துரசாம்பரத்தில் 1 வாரம் வேலை நடந்துச்சு. அங்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியல, தலை வச்சே படுக்க முடியல, ஒரே வாடை, ஃபாகு சென்ட் மாதிரி அடிக்குது. அப்படியா? நாத்தம் தாங்க முடியலங்க, தாங்க முடியல தானே. ஆனால் பயங்கரமான நாத்தம் அந்த சிறை பகுதியில். ரெண்டாவது, பவுல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வாண்டட் லிஸ்ட்டாக தான் ஜெயிலில் போட்டாங்க. நிறைய பின்னாடி சொல்கிறேன். ஒரு வாண்டட் லிஸ்ட்டாக தான், பயங்கரமான நெருக்கம். அங்கேருந்து எழுதுகிறார் மனுஷன், கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அவர் அப்ளை பண்ணதுனால தான் சப்ளை பண்ணுறாரு. இன்றைக்கி நாம் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? சப்ளை பண்ணிடணும், இல்லை அப்ளை பண்ணணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும்? அப்ளை இல்லாமல் சப்ளை பண்ணால் பிரயோஜனம் இல்லை. இப்போ சின்ன நீங்களே கற்பனைக்கு எடுத்து பாருங்களேன். சமைக்கிறீங்க, சமைக்கும் போது என்ன செய்வீங்க? டேஸ்ட் பார்த்துடுறீங்க. இந்த கை தான் ஞாபகத்துக்கு வருது, சரி ஓகே, என்ன செஞ்சிடறோம்? டேஸ்ட் பார்த்துடுறோம். டேஸ்ட் பார்த்து தான் என்ன செஞ்சிடறோம்? டைனிங்க்கு கொண்டு போகிறோம். டேஸ்ட்டு பார்க்காம கொண்டு போங்களேன், எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவாங்களா, டேஸ்ட்டு பார்க்காம கொண்டு போனீங்கன்னா இந்த கரத்துக்கு 1 கிலோ தங்க வளையல் போடணுன்னு சொல்லுவாங்களா?
சுவையாக இருந்தாலே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறீங்களா? இவ்வளோ நாளாக நான் சுவையாக தான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன், சொல்ல மாட்டாங்க. சரி, நல்லா சிந்திக்கிறோம். அப்போ என்ன, ஒரு சமையல்லே நம்ம என்ன செஞ்சு பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் சப்ளை பண்ணுறோம். தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? அப்ளை பண்ணணும், எனக்கு போடணுங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் டாக்டர் லூக்கா எழுதும் போது சொல்லுவார், செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினான்னு ஒரு வார்த்தை இருக்கும். அவர் செஞ்சார், அதுக்கப்புறம் உபதேசம் பண்ணார். கை கொண்டு உபதேசிக்கிறவன் பரலோகத்தில் பெரியவனா, ஒரு பொசிஷன் வேற கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர். பரலோக ராஜ்யத்துக்கு போவான்னு சொல்ல, பரலோகத்தில் அவன் எப்படி இருப்பானா? பெரியவனாக இருப்பானாங்க. கை கொண்டு உபதேசிக்கிறவன். இப்போ நம்ம கை கொள்ளணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? சப்ளை பண்ணணும். இன்றைக்கி நம்மளுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா, சப்ளை பண்ணிடுவோம் ஈஸியாக, அப்ளை பண்ண தான் கஷ்டமாக இருக்கும். அப்ளை பண்ணணும். ஆமென். இங்கே வாசிங்க திருப்பியும், கர்த்தருக்குள்ள இல்லை எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. 2 தடவை சொன்னாலே அது ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். கரெக்டாக? மறுபடியும் அப்படிங்கிற வார்த்தை அதில் கிரீக்கில் சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பவுல் ஒரு சில இடத்துல மறுபடியும் மறுபடியும் எழுதியிருப்பார். ஒருவன் மறுபடி பிறவந்தா தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்தா பிரவேசிப்பான், பிறக்கலன்னா பிரவேசிக்க மாட்டான். அந்த மறுபடிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியங்க. இங்கே சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். பவுலால் எப்படி இருக்க முடிஞ்சிச்சு? ஏன் என்னால் இருக்க முடியல? ஒரு கேள்வி வரதானே செய்யுது. அப்படி தானே? நீங்கள் இன்னும் அண்ணால் போல் உங்கள் இருதயத்தில் ஊற்றலை, துகமுகத்தோடே இருக்கிறீங்க. நீங்கள் போகிறப்ப இறக்கி வச்சிருவீங்கன்னு நம்புகிறேன். சரி, இங்கே வாசிங்க 4ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 13 வரையும் எடுத்து வாசிக்கலேன். பிலிப்பியர் 4 எல்லாருமே எடுத்துக்கோங்க. பிலிப்பியர் 4ல் 11லேருந்து 13. யாரோட குறைச்சல்னால? பவுலுக்கு ஒரு பயங்கரமான குறைவு. எதை கற்றுக்கிட்டாராம்? எந்த நிலைமையில் இருந்தாலும், யோசிச்சு பாருங்களேன், எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்றார். இப்போ நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கணும். யார்கிட்டங்க கற்றுக்கிறது? ஒரு ஸ்பெஷல் டியூஷன் போகணுமோ? கர்த்தர்கிட்ட தான் கற்றுக்க முடியும். ஏன்னா அவர் கொடுக்கறது மாத்திரம்தான் நிரந்தரமானது. அவரால் மாத்திரம்தான் நிரந்தர சமாதானத்தை கொடுக்க முடியும், நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்க முடியும். எல்லாமே அவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஏன் அவர் கொடுக்கறது நிரந்தரமானதுன்னு சொல்கிறேன்னா, அவர் நிரந்தரமானவர். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். அழகாக பாடுறோம்ல. அப்போ நிரந்தரமானவர் கொடுக்குற சந்தோஷம் 1 வருஷம் மாதிரி தான் இருக்குமா? ஃபோன் ரீசார்ஜ் மாதிரி தான் இருக்குமா? நிரந்தரமாக இருக்கும். கர்த்தருக்குள்ளே நான் இருந்தா, கர்த்தரோட நான் இருந்தேன்னா, அவர் என்னோட இருந்தாருன்னா நிரந்தரமாக சந்தோஷம் இருக்க முடியும். எல்லா சூழ்நிலையிலும் இருக்க முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்மளுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சூழ்நிலையை தான் பார்க்குறவே ஒழிய நம்ம கூட இருக்கிற கர்த்தரை என்ன செய்கிறதில்ல, பார்க்குறதில்ல. எதை பார்க்குறோம்? சூழ்நிலையை பார்க்குறோம், ஆனால் கர்த்தரை பார்க்குறது இல்லைங்க. சீஷர்கள் படகுல பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஞாபகம் வருது சொல்கிறேன். பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்கும்போது மார்க்கில் வாசிப்போம் நினைக்கிறேன் 7ஆம் அதிகாரத்தில், அங்கே ஆண்டவர் என்ன செஞ்சிட்ருப்பார்? தூங்கிட்டு இருப்பார். ரொம்ப டயர்டாயிட்டார் போல இருக்கு. சரிங்களா? கப்பல் பேக் சைடில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறார். தூங்கும்போது ஒரு பயங்கரமான எதிர்காற்று வீசுது. என்ன வீசுது? எதிர்காற்று ஒரு பயங்கரமான வீசுது. வீசணுன்னா எல்லா பைப்லைனுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. பயம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? சந்தோஷம் பேரும். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நான் யோசிக்கிறேன், சும்மா வரலன்னு வச்சிங்களேன், என்ன பேசிட்டு போயிருப்பாங்க எல்லாம். இங்கே கூட வலையை போடலாம் போல இருக்கே. பேதுரு சொல்லியிருப்பாப்புல, வலையை போட்டால் நாளை காலைக்கு வறுவலுக்கு தேவைப்படும். ஜாலியாக பேசிகிட்டே போயிட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? சூழ்நிலை எதிர்மறையாக வந்தோன்னே என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. பயம் வந்தோன்னே என்ன போயிருச்சு? சந்தோஷம் போயிருச்சு. பைபிளில் ஒரு வார்த்தை ஏறக்குறைய 366 முறை வருது. என்ன வார்த்தை தெரியுமா? பயப்படாதுருங்களுங்கிற ஒரு வார்த்தை. ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைங்க எல்லாம் பயந்தாங்குள்ளிங்கன்னு சொல்லி. அதனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, 366 முறை சொல்கிறாருங்க. ஒரு முறை சொன்னாலே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். 366 முறை சொல்கிறாரு, பயப்படாத பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்படி சொன்னாலும் இந்த நம்ம மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குதுங்க. பயம் வந்துடுது. சூழ்நிலையை பார்த்தா என்ன வந்துடுது? பயம் வந்துடுது. சந்தோஷம் பேருது.
ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்த்தரை பார்த்தீங்கன்னா உங்கள் பயம் எல்லாமே நீங்கிரும். ஆமென். ஏன்னா கர்த்தர் உங்கள் கூட தானே இருக்கிறாரு. அந்த வாழ்க்கைங்கிற படகுல, அந்த படகுல சீசர்களோட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். எந்திரிச்சாரு, ஒரு வார்த்தை சொன்னார், சூழ்நிலை சாதகமாக மாறிச்சு. ஆமென். இன்னைக்கு நம்ம கூட தான் கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் கடந்து போகிற எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிர்மறையாக என்ன காரியம் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. கர்த்தரை பாருங்க, விசுவாசமாக இருங்க. உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் சாதகமாக மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்கள் சூழ்நிலை கர்த்தர் மாற்ற முடியும். ஆனால் விசுவாசம் உங்களுக்கு அவசியம். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருங்கிற விசுவாசம் அவசியம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். யார் யாரெல்லாம் இயேசுவை உண்மையாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீங்களோ உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் இருக்கிறார். அதை முதல் நம்புங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவரே, ஆகாயத்து பட்சிகளுக்கு என்ன ரெடி பண்ணீங்க? கூடு ரெடி பண்ணிட்டீங்க, சரிங்களா? நரிகளுக்கு குழிகளை ரெடி பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு தங்க இந்த வீட்டை போய் ரெடி பண்ணிட்டீங்களே, பாலான இந்த வீட்டுக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறீங்களே. ஏன்னா இங்கே தங்க தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மோடு இருக்க தான் கர்த்தர் விரும்புகிறார். அவரை செயல்பட விடணும். நம்ம அவரை செயல்பட விடணும், சரிங்களா? மனைவிமார்கள் கணவனை செயல்பட விடணும். அதே போல் நம்ம கர்த்தரை செயல்பட என்ன செய்யணும்? விடணும். ரொம்ப முக்கியங்க அது. கர்த்தர் செயல்படுத்தினா அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். சோர்ந்தே போக வேணாம், துக்க முகம் மாறலை. ஆமென். சரி, இப்போ அழகா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை திருப்பி கண்டினியூ பண்ணுங்களேன். 12-13. எப்படி சொல்கிறாரு பாருங்களேன். பவுல் யாருங்க? நல்லா படித்த மனுஷங்க. நல்லா சொல்கிறாரு, எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். அதாவது நான் பேலஸ்லேயும் இருப்பேன், குடிசையிலும் இருப்பேன், ரோட்லேயும் இருப்பேங்கிறாரு. நம்மளால இருக்க முடியுமா? ஏசி இல்லைன்னா இருக்க முடியாது பிரதர். ஏசி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், உட்காந்து ஆராதிக்கு. இப்போயே தூக்கம் வந்துடுது நமக்கு. நேற்று ஒரு இடத்துல வந்து பிரசங்கம் கொடுக்கும்போது எனக்கு ஒரு சிந்தனை. 40 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தர் சொன்னார், 40 நிமிஷத்துக்கு மேலே என்ன செய்ய முடியாதான்? பிரசங்கத்தை கவனிக்க முடியாது. ஏன் கவனிக்க முடியல? ஏசு 40 நிமிஷம் தான் பிரசங்கம் எடுத்தாரா? ஏங்க, நாள் முழுக்க எடுத்துகிட்டு இருந்தாலும் கவனிக்க நாள் முழுக்க ஆள் உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. இன்றைக்கி 40 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் எடுக்க முடியல. இப்படிங்கிற அந்த கொள்கையை யார் கொண்டு வந்தான்னு யோசித்தேன். கடைசியில் பார்த்தா அது ஊழியர்கள் தான் கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா 40 நிமிஷத்துக்கு மேலே அவங்களுக்கு பேச வார்த்தை இல்லை. அதனால் மக்கள் மேலே பழி வந்துருச்சு. 40 நிமிஷத்துக்கு மேலே மக்களால் தாங்க முடியாது. ஆவியானவர் இருந்தாருன்னா விடிய விடிய கேட்பான் கர்த்தருடைய வார்த்தையை, சலிப்பே தட்டாது. ஏன் அப்படின்னா பேசுகிறவர் ஆவியானவராக இருக்கணும். அவர் மூலியமாக சத்தியம் வந்துச்சுன்னா அந்த சத்தியம் விடுதலையை கொடுக்கும். ஆமென். மனுஷீகத்தில் பேசுனா 40 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது. ஆமென். கர்த்தர் பேசணும். கர்த்தர் பேச நம்ம இடம் கொடுக்கணும். ஆமென். சரி, ஒரு அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. வாழ்ந்திருக்கவும் தெரியும். திருப்தியாக இருப்பேங்கிறார் பாருங்களேன். அதாவது குடிசையில் இருந்தாலும் திருப்தியாக இருப்பேன், ரோட்டில் இருந்தாலும் திருப்தியாக இருப்பேன், எங்கே இருந்தாலும் திருப்தியாக இருப்பேன். நிறைய பேர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? திருப்தியாக இருக்கிறாங்கிறார். ரொம்ப ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிறார். போதிக்கப்பட்டேன்னு சொல்ல யார் சொல்லி கொடுத்துருப்பா? கற்றுக்கொண்டேன்னு சொன்னார், இப்போ போதிக்கப்பட்டேன்றாரு. யார்கிட்ட போய் கற்றுருப்பாரு? கர்த்தர் தான். கர்த்தர் தான். அவரும் அப்படி தான். தாழ்ந்திருக்கவும் அவருக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் அவருக்கு தெரியும். அவர் ராஜாதி ராஜாவாக இருந்தாலும், ஆனந்த அழகா சங்கீதத்தில் சொன்னான், அவர் மகாராஜாவாக இருந்தாலும் தச்சனுடைய வீட்டில் தானே கர்த்தர் பிறந்தார். தச்சனுடைய வீட்டில் பிறந்தனாலும் நிறைய பேர் சொன்னாங்கல்ல, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா. நான் யோசிப்பேன் அடிக்கடி, ஆண்டவரே நீ ராஜா வீட்டில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த வார்த்தை வந்திருக்காதே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன தெரியுமா சொல்கிறாரு? தாழ்மை உள்ள தெய்வம் தாழ்மையாக வந்தார், தாழ்மையாக மறிச்சார், தாழ்மையை நமக்கு காண்பிச்சார். ஆமென். அவர் ராஜா வீட்டில் பிறக்கலைங்க, மகாராஜா ராஜா வீட்டில் பிறக்கலை. அவரால் முடியும். அவருடைய பிறப்பை என்ன செஞ்சுருக்கிறார்? அவர் தான் தீர்மானித்தார். இப்போ நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். நம்முடைய பிறப்பை நாம் தீர்மானிக்கிற ஒரு ஆப்ஷனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டார். என்ன செஞ்சுருப்பீங்க? எங்கே பிறந்திருப்பீங்க? ஆண்டவரே, அம்பானியோட பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த வீட்டில் ஒரு வாரிசாக என்னை கொண்டு போயிருங்க ஆண்டவரே. இதுக்கு ஒரு வசனத்தை வேற, கிறிஸ்துவுக்குள் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறுவதாக அப்படின்னு சொன்னீங்கல்ல. எங்களுடைய குறைவுகளை நிறைவாக மாற்று அப்படின்லாம் நம்ம பேசியிருப்போங்க. ஆனால் ஆண்டவர் எதை சூஸ் பண்ணுறாரு பாருங்களேன். ஒரு தச்சனுடைய வீட்டை அவர் எந்த போய் ஹாஸ்பிட்டலுங்க பிறந்தார்?
எந்த அம்மா ஆப்ரேஷனே ஆகாமல் சுகப்பிரசவத்தை பார்க்குற ஒரு நல்ல டாக்டர் அம்மா அப்படியாங்க தேடி போனார்? ஏங்க சைடில் நிறைய மாடு இருந்துச்சு, நடுவில் படுத்திருந்தாருங்க. தாழ்மை உள்ள பிறப்பு, தாழ்மை உள்ளவராகவே இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தார். ஆமென். சரி, அடுத்து வாசிங்க. ஆன்சரை சொல்லிட்டாரு பாருங்க. கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன். எப்படின்னா, என்னை பலப்படுத்துகிற பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அவரால் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியுமா? எனக்கு செய்ய. எனக்கு இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையை சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பலத்தை கொடுப்பாராக. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உண்மையான வார்த்தை. சரி, இன்னைக்கு ஏன் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியல அப்படின்னா, நான் சூழ்நிலையை பார்க்குறேன், கர்த்தரை பார்க்கறது இல்லை. கர்த்தர் எப்பேற்பட்டவருங்கிறத என்ன செய்யறதில்ல, உணர்றதில்லை. அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு சொல்லும் போது ஒரு இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருது. ஒரு மிஷினரி காட்டுவாசிகள் மத்தியில் ஊழியம் செஞ்சார். காட்டுவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்யும் போது அவரை ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க. எல்லாம் சரிங்களா, லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணி இயேசுவை இயேசு என்ன செஞ்சிரு, மறுதலிக்கலை அப்படின்னா உன்னுடைய பிள்ளைகளை நான் என்ன செஞ்சுருவேன், கொன்று போட்டுருவேன். சரி அப்படின்னு அவர் சொன்னாராம், இயேசுவை நான் மறுதலிக்கவே மாட்டேன், என் பிள்ளையை கொன்னாலும் பரவாயில்ல, நான் மறுதலிக்கவே மாட்டேன். நாமளாக தான் சொல்லியிருப்போமா? ஏங்க நல்ல பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க தொல்லை பிள்ளைங்களாக இருந்தால் கூட சொல்லியிருக்கலாம், போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க, தொல்லை பிள்ளைகளாக இருந்தாலும் சொல்ல மாட்டோம். அந்த அம்மா நல்ல பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க. ஆனால் அவர் சொன்னாராம், நான் மறுதலிக்கவே மாட்டேன், பிள்ளைங்களை நீ கொன்னாலும் பரவாயில்லன்னு சொன்னாராம். உடனே இந்த ஊர் தலைவர் என்ன செஞ்சாராம், கத்தி எடுத்து பிள்ளைங்களோட கழுத்தை அறுத்துட்டார். பிள்ளைங்களுடைய கழுத்தை அறுத்துட்டார். அடுத்து ஒய்ஃபுக்கிட்ட வரும்போது, நீ இயேசுவை மறுதலி, அப்போ தான் உன் ஒய்ஃபு உயிரோடு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன தெரியுமா சொன்னாராம், ஃபஸ்ட்டு செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லலை. என்ன செஞ்சார், கர்த்தரை மறுதலிக்க மாட்டேன், என் ஒய்ஃபே இறந்தாலும் பரவாயில்ல. அந்த அம்மாவும் சொன்னிச்சான், நானே செத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இயேசுவை மறுதலிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிச்சான். கடைசியில் அந்த அம்மாவையும் கொலை பண்ணிட்டாங்க. இப்போ அவர்கிட்ட வருது, உன் உயிரையாச்சும் நீ காப்பாற்றிக்க, உன் உயிரையாச்சும் என்ன பண்ணிக்க, காப்பாற்றிக்க, இயேசு மறுதலி, இல்லைன்னா ஒன்று என்ன செஞ்சிருவேன், கொலை செஞ்சிருவேன் அப்படின்னோடனே அவர் சொன்னாராம், ஒரு 5 நிமிஷம் கழித்து கொலை செய்ய, நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் பாடின பாட்டு யாருக்காச்சும் தெரியுமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் திரும்ப மாட்டேன்றார் ஆண்டவர்கிட்ட. பின்னோக்கே நான் உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான் எப்படிங்க சொல்ல முடிஞ்சிச்சு? கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைங்க துடிச்சு செத்து கிடக்குது, கண்ணுக்கு முன்னாடி மனைவி துடிச்சு செத்து கிடக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் சாவ போகிறேன். ஆனால் அந்த சூழ்நிலையை அவன் பார்க்கலங்க. கர்த்தரை மறுதலிக்க மாட்டேங்கிற ஒரு வைராக்கியம், கர்த்தர் மேலே உள்ள அன்பு நெருக்கி ஏவுறதுனால அங்கே பாட்டு வருது, நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன்பா, இறந்தாலும் பரவாயில்ல, என்னை வரவேற்க ஸ்தேவானை வரவேற்க இயேசு எழுந்து நின்னது போல என்னை வரவேற்க மகாராஜா எழுந்து நிற்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தனால மறுதலிக்கலைங்க. இதே நாமளாக இருந்திருந்தா, நம்ம திருச்சேபுக்குள்ளே RSS நுழைஞ்சிட்டாங்கன்னா என்ன செஞ்சுருவோம், லெட்ரு எழுதி கொடுத்துருப்போம். இனி நான் என்ன செய்யலை, இந்த லொக்கேஷனில் நடத்தலை, வேறு லொக்கேஷன் போகிறேன்னு சொல்லி ஏரியா தேடிட்டு இருப்போம். ஆண்டவரே ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணீங்க, போன்னு சொன்னீங்க, சீசர்களை போன்னு சொன்னீங்க, கழுதாக இருக்குன்னு சொன்னீங்க, அதே மாதிரி ஒரு வீட்டை காட்டுங்க ஆண்டவரே. நான் சமீபத்தில் அப்படி தான் ஜெபம் பண்ணேன், ஒரு வீட்டை காட்டுங்க ஆண்டவரே. அந்த வீட்டில் போய் ஆராதனை பண்ணுறோம். RSS வந்தா என்ன, பஜ்ரங்க வந்தா என்ன, ஆராதனை நடத்துவேன்ற வார்த்தை வர மாட்டேங்குது. கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பணும். யாரால் அங்கே எழும்ப முடியும்? இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்கள். யாரால் எழும்ப முடியும்? இயேசுவோட அன்பை ருசிச்சவனால எழும்ப முடியும். அதனால தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன நெருக்கு தான். ஒரு கைத்தை பிடிச்சி நல்லா லாக் பண்ணுங்களேன்,
அப்படியே நெருக்குது, நெருக்க 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 வெளியில் வந்துடும். வெளியில் கனிகள் தான் வரும், கனிகள் தான் காண்பிக்கும், இயேசுவை பிரதிபலிக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் உள்ளத்தில் மன மகிழ்ச்சி இருக்குதா? சூழ்நிலையை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க, மன மகிழ்ச்சி வந்துடுங்க. மன மகிழ்ச்சி உள்ளவனாக இரு. மனசளவில் சந்தோஷம், வெளியே சிரிக்கிறீங்க நிறைய பேர், ஆனால் மனசளவில் துக்கம். எதை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவர் அழகாக சொல்லிட்டாரு. கவலை இருந்தால் என்ன இருக்காதுங்க? மன மகிழ்ச்சி இருக்காது. கவலை இருந்தால் மன மகிழ்ச்சி இருக்காது. கவலை போச்சுன்னா என்ன இருக்கும்? மன மகிழ்ச்சி இருக்கும். ஒரு பாடல் கூட ஒரு வரி உண்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல்லு மனமே. மனசை பார்த்து போறார், என்னடா உனக்கு குறை உண்டு? கர்த்தர் உயிரோடு இருக்கிறார்ல. செத்த தெய்வத்தையா வணங்குறேன் நான்? உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நம்ம வணங்குறோம். ஆமென். ஒரே ஒரு கல்றை மாத்திரம் இன்னமும் திறந்து இருக்குங்க, அது கர்த்தருடைய கல்றை. ஆமென். உயிரோடு தெய்வத்தை நான் வணங்குறேன். அப்புறம் என்ன கவலை நமக்கு? மத்தேயுல ஆண்டவர் அழகா சொல்லிட்டார், அவருடைய வாயை திறந்து சொன்னதான், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்னது தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவைன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியணும். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன வந்துடாது? கவலை இருக்காது. இன்னைக்கு நமக்கு என்ன இல்லை, அவருக்கு தெரியும், நமக்கு தெரியல, அவ்வளோதான். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியுங்க, கண்டிப்பாக தெரியும். ஒன்று, கவலை இருந்தால் மன மகிழ்ச்சி இருக்காது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. பிறந்தோடனே பெற்றோருக்கு கவலை வந்துடுது, இவன் வளர்ந்தா என்னை பார்ப்பானா, அவன் இப்போ தான் ஒரு வயசுலேயே இருப்பான், இவன் வளர்ந்தா என்னை பார்ப்பானா, இவன் வளர்ந்தா பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன? கர்த்தர் உயிரோடு இருக்கிறார்ல. ஆமென். அவர் பார்க்க மாட்டாரா? அவர் நடத்துவார். பிள்ளை கைவிட்டா என்ன, மருமக கைவிட்டா என்ன, பேர பிள்ளை கைவிட்டா என்ன, யார் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். ஏங்க 5 அடி 3 அடிக்கு இந்த உடம்பை படுக்க வைக்க கர்த்தருக்கு ஒரு இடத்த கொடுக்க முடியாதா? சகலத்தையும் படைச்ச தெய்வத்துக்கு இந்த உடம்பை படுக்க ஒரு இடத்த கொடுக்க முடியாதா? ஆகாயத்து பட்சிகளுக்கு சோறு போடுகிற ஆண்டவருக்கு நம்ம 3 ஜான் வைத்து அவருக்கு சோறு போடணும்னு அவருக்கு தெரியாதாங்க? தெரியுங்க. அந்த விசுவாசம் நமக்கு வேணுங்க. கவலை இருந்துச்சுன்னா மன மகிழ்ச்சி இருக்காது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆண்டவரே, நான் எதை குறித்து சோர்ந்து போகலாம் ஆண்டவரே, சூழ்நிலையை பார்க்கலப்பா, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க மனசளவில், ஆண்டவரே சூழ்நிலையை நாங்கள் பார்க்கலப்பா, நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்கிறத அறிந்து கொள்ள, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் எங்களுக்குள் இருக்கிறீங்கிறத அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்களை நடத்துவீராக. எங்களை நடத்துங்க சுவாமி, உம்மை துதிக்கிறோம். அடுத்த ஒரு தலைப்புக்குள்ளே நம்ம போகலாம். இன்னும் 2 காரியம் சொல்ல மறந்துட்டேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துங்களேன், ஒன்றுக்கே நேரம் ஆயிரும் போல இருக்கு. அப்போஸ்தலர் 16, அதில் 22லிருந்து ஒரு 4 வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. ரொம்ப முக்கியமான பகுதி. உங்களுடைய செவிகள் திறந்திருப்பதாக. யாருக்கு விரோதமாக எழும்புறாங்க? பவுலுக்கும் சீலாவுக்கும் விரோதமாக யார் எழும்புறா? ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? எழும்புறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஊழியக்காரருக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவாங்க. ஆமென். எழும்புறது ரொம்ப நல்லது. அடுத்து சத்தமா, சந்தோஷத்தில் வார்த்தை வர மாட்டேங்குது. எலும்புவாங்கன்னு சந்தோஷத்தில் வார்த்தை வரல. அநேக அடியான். எத்தனை அடின்னு சொல்லலைங்க. நியாயப்பிரமாணத்து காலத்தில் எத்தனை அடி அடிப்பாங்க? 39 அடி அடிப்பாங்க. 40 அடியில் செத்துருவோம் அப்படின்னா 39 விட்டு போயிடுவாங்க, பாவம் பொழைச்சிப்போம் அப்படின்ட்டு. அநேக அடி அடிக்க சொல்லி சிறைச்சாலையில் வைத்து. ஏங்க பத்திரமா காக்குறாங்க? நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்குங்க. கேட்குதா? இல்லை அந்த மோள சத்தம் தான் காதில் விழுவுதா? மோள சத்தத்தை கேட்டால் வைப்பு எதுவும் ஆகுதா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. சிறைச்சாலையில் என்ன செய்கிறாங்க? பத்திரமா வைக்கணுமா? ஏன் பத்திரமா வைக்கணும்? மோஸ்ட் வாண்டட் கிரிமினலில் இவங்க 2 பேர், ரொம்ப முக்கியமான தீவிரவாதிங்க இவங்க 2 பேர். யார் அப்படின்னா பவுலும் ஷீலாவையும் ஜெயிலில் வச்சுட்டாங்க, பத்திரமா வச்சுட்டாங்க. உட்காவலறையாம். காவலறையில் வைக்கல. உட்காவலறைன்னா என்ன அர்த்தம்? வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு உள்ள எங்கே இருக்கிறானே தெரியாது. செல், உட்காவலறை, சரிங்களா? அங்கே வைக்கிறாங்க மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ். கால்கள் என்ன செஞ்சாங்களாம்? தொழு மரத்தில் மாட்டினாங்களாம். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் மட்டன்?
ஆடை என்ன செய்வாங்க, காலை எடுத்து என்ன செஞ்சுருப்பாங்க, மாட்டி வச்சுருக்காங்கல்ல, கொஞ்சம் கொழுப்பு போடு தம்பி. அதுவும் நம்ம கறியை வாங்கினதுக்கப்புறம் தான் கொழுப்பு கேட்போம். கொஞ்சோண்டு கொழுப்பு போடுப்பான். அப்படியே வெட்டி என்ன செஞ்சுருவார், கொழுப்பு போடுவார்ல. காலு மேலே இருக்கும், தலை கீழே இருக்கும். அந்த மாதிரி பவுலையும் சீலாவை என்ன செஞ்சிருந்தாங்க, தொழு மரத்தில் மாட்டி வச்சுருந்தாங்க. நடு ராத்திரியில், மிட் நைட்டில் நம்மலாம் போர்வையை போற்றி தூங்கிட்டு இருப்போம். இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, ஏங்க நடு ராத்திரியில் உள்ள இந்த வாட்ச்மேன்லாம் நினச்சிருப்பான், ஏன்டா இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லையா, மணி என்ன ஆகுது, 3 மணிக்கிட்ட ஆகிட்டு இருக்குது, இவனுக்கு என்னென்னா ஜெபம் பண்ணி தூச்சிக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், ஒருத்தன் ஒர்ஷிப் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜெபம் பண்ணி தூச்சிட்டு இருந்தாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா கவனிங்க. சடுதியில், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது, கதவுகள் திறந்தது. ஏங்க இப்போ ஒரு கேள்வி, பூமி அதிர்ந்தது, அஸ்திபாரங்கள், பூமி அதிர்ந்தது, கதவு திறக்குது, கட்டுகள் உடையுது. பவுல் என்ன செஞ்சார்? ஏங்க எதனாலங்க இதெல்லாம் நடக்குது? இந்த மிராக்கள்லாம் முக்கியமானதை பேசும்படி. சரி, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவாம். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவான். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இயேசு உலகத்தில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஓகே, இங்க அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. சடுதியில, உடனே சடுதியில என்ன அசைஞ்சிச்சா? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையுது, பூமி மிகவும் அதிருது. ஏங்க பூமி அதிருது அப்படின்னா, பவுல் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிறாருங்க. என்னங்க மனுஷன் பண்ணா? கதவு திறக்குது அப்படின்னா அந்த கதவு எப்படிப்பட்ட கதவு தெரியுமா? சாதாரண இந்த மாதிரி கதவு நினைச்சிங்களா? ஒரு ஜம்ப் விட்டா போயிடும். அந்த மாதிரி கதவு யானையை வச்சு மோதினாலும் அந்த கதவு என்ன ஆகாதா? ஓப்பன் ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கதவு. வேத முடிதல் சொல்றாங்க, 20 யானையை விட்டு என்ன செஞ்சாலும் மோதினாலும் கதவு திறக்காது. அந்த அளவுக்கு உள்ள கதவை துதிச்சு ஜெபிச்சு திறந்துட்டாங்க. துதிச்சு ஜெபிச்சு என்ன பண்ணிட்டான்? கதவை திறந்துட்டான். நல்லா சிந்திச்சு பாருங்களேன். தலைகளை தொங்க விட்டுருக்குறாங்க. காலை கட்டினா, கையை கட்டினா, வாயை கட்ட மறந்துட்டான். காலை கட்டினா, கையை கட்டினா, எதை கட்ட மறந்துட்டான்? வாயை கட்டின. ஒரு சின்ன காமெடி கூட உண்டு இல்லை, மண்டை மேலே உள்ள கொண்டையை மறந்துட்டான்ப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி வாயை மறந்துட்டனால அந்த வாயை வச்சு துதிச்சு ஜெபம் பண்ணதில் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்குது, பூமி அதிருது, அஸ்திபாரம் நிர்மூலமாகுது. ஆமீன். கட்டுகள் உடையுது. கட்டுகளை உடைய துதிச்சா போதும், கட்டுகள் உடைஞ்சிடும். ஆமீன். கட்டுகளை உடைய ஊழியரை எழுப்பணும்னு தேவையில்லைங்க, துதிச்சா போதும் கட்டுகள் உடையும்.
ஆமென். கர்த்தர் கொடுக்குற வரம் அது. அந்த வரம் வந்து யாருக்கு கொடுக்குறாரு தெரியுமா? விசுவாசிகளுக்கு கொடுக்குறார். அந்த வரத்தை நம்ம எப்படி தெரியுமா கண்டுபிடிக்க முடியும்? ஊழியத்துக்கு போனீங்கன்னா அந்த வரம் செயல்படுகிறது. உங்களுக்கு என்ன வரம் கொடுத்துருக்கிறாருங்க அப்படிங்கிறத அந்த ஊழியத்தில் நம்ம என்ன செய்யலாம்? ஒருத்தருக்கு வந்து அற்புதங்கள் அந்த கொடுக்குற வரத்தை கொடுத்துருக்கலாம், ஒருத்தர் வந்து வசனத்தை போதிக்கிற வரத்தை கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் எப்போ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஊழியம் செய்யும் போது கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த வரம் இருந்தாலும் ஜனத்திட்ட விசுவாசம் இல்லைன்னா அது செயலாகாது. கரெக்டு தானே? இப்போ வந்து ஒரு வியாதியஸ்தர் ஒருத்தங்க வராங்கன்னு வச்சிங்களேன், அவங்க நல்ல இயேசுவை விசுவாசி இருக்கிறாங்க, இயேசு சாமியை நம்புகிறாங்க, இயேசு சாமி சுகத்தை கொடுத்து என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ நம்பாமல் இருந்தால் எப்படி சுகம் கிடைக்கும்? இயேசுவை மனதார நம்பணும். முதலாவது இயேசுவை மனதார நம்பணுங்க. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்குது துதிக்கும் போது, பூமி அதிர்ந்து துதிக்கும் போது என்ன செய்யுது? கட்டுகள் உடையது துதிக்கும் போது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். ஆனால் நீங்கள் நல்லா துதிக்கணும். துதிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள்லாம் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எதெல்லாம் தடைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் துதிக்கும் போது அந்த கதவுகள் திறக்கப்படும். ஆமென். அதில் துதிக்கும் போது கதவு திறக்குங்க. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வேண்டும். ஆமென். ஆமென். விசுவாசம் வேணும். பவுல் என்ன செஞ்சிட்டாரு? இருக்கிற இடத்துல இருந்தே மிராக்கிள் கர்த்தர் செஞ்சார். அடுத்து 34வது வசனத்தை வாசிங்களேன். அதே இதில் பின்பு அவன் அவர்களை யார் அப்படின்னா வெளியிலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தான்ல, வெளியிலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தான். அவன் என்ன செய்கிறான்? பவுலை சீலாவை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு போஜனம் கொடுத்து விசுவாசம் உள்ளவனாகி என்ன வந்தான்? மனமகிழ்ச்சியாக. என்ன அர்த்தம் அப்படின்னா, பவுல்கிட்ட சீலாட்டை இருந்த விசுவாசம் யாருக்கிட்ட போயிருக்கு? சிறைச்சாலை தலைவன்கிட்ட போயிருக்கு. அந்த விசுவாசம் கர்த்தர் மேலே இருந்ததுனால அவன் மனசு முழுக்க கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுத்துட்டார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய விசுவாசம் வெளியில் போகணுங்க. உங்களுடைய விசுவாசம் வெளியில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், வெளியில் காண்பிக்கணும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி சுற்றி உள்ளவங்க அறிந்து கொள்ளணும். ஆமென். அவங்க இயேசுக்கிட்ட வரணும். நீங்கள் கூப்பிட்டு வரணும் இல்லை, உங்களை பார்த்தே வந்துடுவான் இயேசுக்கிட்ட. ஆமென். கர்த்தர்கிட்ட வரணும். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் துதிக்க முடியுமா? துதிக்க முடியறதில்ல. கரெக்டு தானே? நார்மலாகவே நம்மளால என்ன செய்ய முடியறதில்ல. துதிங்க 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 என்னன்னா துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ங்கிற வார்த்தையை 100 தடவை சொல்லிடுறோம். ஏன் அந்த டிராபேக்லாம் வருது? துதிக்கிற மாண்டவரை துதிக்கிற மாண்டவரை துதிக்கிற மாண்டவரை அதே ஒரு 100 தடவை சொல்லிட்டோம்னா 1/4 மணி நேரம் ஆகிப்போச்சு, துதி முடிஞ்சிச்சு. ஏன் துதிக்க முடியல தெரியுமா? ஆரம்பத்தில் சொன்னல, கர்த்தர் யாருங்கிறத நான் இன்னும் அறியலை. யோபு துதிக்கிறாங்க, யோபு பக்தனு. எதுக்கு துதிக்கிறாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படிங்க ஸ்தோத்திரம் பண்ண முடியுது? ஆத்திரம் வர வேண்டிய சூழ்நிலையில் ஸ்தோத்திரம் பண்ண முடியும் யோபுவால் அப்படின்னா, யோபுக்கு இயேசுடைய மரணம் தெரியுமாங்க? யோபுக்கு இயேசுடைய மரணம் தெரியுமா? இயேசுவோட உயிர்த்தெழுதல் தெரியுமா? எதுவும் தெரியாது. அதை அனுபவிக்கல. ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நானும் நீங்களும் அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் நம்மளால ஏன் துதிக்க முடியலை? துதிக்கணும். எப்பேற்பட்ட சிச்சுவேஷனாக இருந்தாலும் கர்த்தரை நீங்கள் துதிச்சிங்கன்னா உங்கள் சூழ்நிலை மாறும். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். 37:5 முடிச்சிட்றேன். 2 பகுதியை 10 நிமிஷம் முடிச்சிடறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இங்கே ஒரு வார்த்தை நம்பிக்கையாயிரு. முதல் என்ன வாசம்? மனமகிழ்ச்சியாயிரு. 2வது நம்பிக்கையாயிரு. யார் மேலங்க நம்பிக்கையாக இருக்கணும்? மனுஷனை நம்புவது விருதா. மனுஷனை நம்புவது விருதா. மனுஷனை என்ன செய்யறது? நம்புவது விருதா. கர்த்தர் மேலில் பற்றுதலாக இருப்பது நலம். இங்கே யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்களேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அந்த நம்பிக்கைக்கு வார்த்தைக்கு என்ன இன்னொரு விளக்கம் கொடுக்கணும்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, முற்றிலுமாக அவரை சார்ந்திருக்கிறது, 100க்கு 100 அவரையே நம்புறது. சாமி உங்களை விட்டால் எனக்கு வேற கதியே இல்லாண்டவரேன் பாட்டு பாடுறோம்ல, உம்மை அன்றி வேறே கதி
ஒருவர் இல்லை சுவாமி உம்மையன்றி வேறே கேதி. ஒரு அழகா பாடுவோம், ஆனால் இருதயத்திலேருந்து பாடுறோமா? ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன்னு வேதத்தில் வாசிக்கும். கருத்தோட பாடினா கொஞ்சம் யோசிப்போமே. அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் உண்மை எதை குறித்து வெட்கப்படவே மாட்டான். 2 தலைப்பை நான் இங்கே சொல்கிறேன். ஒரு தலைப்பு என்னென்னா, கர்த்தரை நம்புகிறவனுக்கு சேதம் ஒன்று இல்லை. கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட மாட்டான். ஏன் சேதம் இல்லைன்னு சொல்கிறேன்? ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான். தானியேல் என்ன செய்கிறாங்க, நேரம் இல்லாதனால டக்குன்னு போகிறாங்க. தானியேலை சிங்க கபியில் போடுறாங்க. சிங்க கபியில் போடும்போது, ஏங்க சிங்க கபினா சாதாரணமானது இல்லைங்க. நம்மளாம் பூனை இருக்கிற கபியில் போட்டால் கூட பயந்துருவோம். பள்ளியை பார்த்தே நம்ம என்ன செஞ்சிடறோம், கற்பாம்பூச்சியை பார்த்தே நாளாக பயப்படுவோம். பள்ளியை பார்த்தாலே பயந்துருவோம். ஆனால் சிங்கம் இருக்கிற கபியில் போடுறாங்க. ஒரு சிங்கமா? நிறையா சிங்கங்கள் இருக்கும். ஒரு சிங்கத்துக்கு ஏன் கெபி? நிறையா சிங்கங்கள். சரிங்க, அந்த கெபிக்குள்ளே நிறைய சிங்கங்கள் உண்டு. சரிங்களா, அந்த கெபியில் என்ன செய்கிறாங்க, தானியேலை போடுறாங்க. தானியேலை போடும்போது என்ன நடந்துச்சு? தானியேல் சிங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. இன்றைக்கி பாஸ்டிங்கில் இருக்கிறியே, எதுக்காக பாஸ்டிங்கில் இருக்கிற அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒன்றுமே செய்யலை. அடுத்த நாள் ராஜா வந்து பார்க்குறான், தானியேலே உள்ளே இருக்கிறியா அப்படின்னு சந்தேகத்தோடு கேட்குறான். ஆமாம், உள்ளே தான் இருக்கிறேன் அப்படின்னோடனே என்ன ஆகி போச்சு அப்படின்னா, தானியேலை தூக்கிட்டாங்க. தானியேலை குற்றப்படுத்தினவனை உள்ளே போடும் போது அவன் கீழே கூட உழுவுலங்க, ஜம்ப் பண்ணி பிடிச்சிச்சு, காலி பண்ணிடுச்சுங்க சிங்கம். எவ்வளோ பசியில் இருந்திருக்கு சிங்கம். ஆனால் இவன் எத்தனை நாள் இருந்தான் சிறைக்குள்ளே, இந்த இப்போ கெபிக்குள்ளே? 1 நாளா 3 நாளா 2 நாளா எத்தனை நாளோ இருந்துட்டு போகிறான் பிரதர். எத்தனை நாளும் அவன் இருந்துட்டு போகிறான். எப்போ நான் வீட்டுக்கு போகிறது? எப்போ நான் போய் என்னுடைய கெபிக்குள்ளே அண்டி கொள்வது? அவரை அண்டி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்கிறீங்களா? இங்கே நல்லா பாருங்கள், எத்தனை நாளோ இருந்துட்டு போகிறாரு. நான் அதை பார்க்கல. இப்போ ஒரு கேள்வி, ஏங்க தானியேல் இருக்கிற வரைக்கும் சிங்கம் என்ன செய்யலை, தானியேலை டச்சு கூட பண்ணலைங்க. ஏன் அப்படின்னா, தானியேலோடு கர்த்தர் இருந்தார். தானியேல் கர்த்தரை நம்பி இருந்தான். அவரை நம்புகிறவனுக்கு சேதம் ஒன்று இல்லை. கர்த்தரை நீங்கள் உண்மையாக நம்பி இருக்கிறீங்களா? உங்களுக்கு சேதம்னு ஒன்று வரவே வராதுங்க. ஆமென். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிங்களே. ரோமர் 10:11. யார் சொல்றா? வேதம் சொல்லுதுங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. ஆமென். வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. மனுஷர் முன்னாடி கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பணும். கண்டிப்பாக கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பினாயா ஏமாந்து போயிட்டானான்னு யாரா சொல்ல முடியுமா? கர்த்தரை நம்பினாண்டா கணக்காரன் ஆகிட்டாண்டா, கர்த்தரை நம்பினாண்டா ஓட்டாண்டி ஆகிட்டானா யாருமே சொல்ல முடியாது. கர்த்தரை நான் உண்மையாக நம்பினேன்னா நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என்னை இடம் கொடுக்கவே மாட்டார். வெட்கதற்கு பதிலாக வசனத்தை முடிச்சிருங்களேன், சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். சரிங்களா? நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆழக்கடவுதுன்னு வேதத்தில் வாசிக்கும். கர்த்தரை நம்புங்க. அதில் ஒரு வசனம் உண்டு, உன் காரியத்தை என்ன செய்வாராம், அவரே வாய்க்க பண்ணுவார். அது தமிழில் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு போட்டிருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி தெரியுமா போட்டிருக்கு, உன் சார்பில் செயலாற்றுவார். அப்படின்னா என் ஊழியத்தை நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளையை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய பிஸ்னஸை நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளையோட திருமண காரியத்தை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், எல்லாத்தையும் நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். அப்படின்னா ஒப்பு கொடுத்ததுக்கு அவர் ரெஸ்பான்சிபிள். அவர் ரெஸ்பான்சிபிள். அதில் எந்த குறையும் வராது, எந்த நஷ்டமும் வராது. ஏன்னா அதுக்கு முழு பொறுப்பு கர்த்தர் தான். ஆமாம், நம்ம செஞ்சோன்னு வைங்களேன், குறை வந்துடுங்க. நீங்கள் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க, கர்த்தர் ரெஸ்பான்சிபிள். அவருடைய தலைமையில எல்லாம் சிறப்பாக நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ரெஸ்பான்சிபிள். உங்கள் பிள்ளையோட எதிர்காலத்துக்கு கர்த்தர் ரெஸ்பான்சிபிள். ஒரு நஷ்டமும் வராது, ஒரு குறையும் வராது. ஆனால் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கணும். ஆமென். கர்த்தரை நம்புங்க, உண்மையாக நம்புங்க. ஒருவேளை புதுசாக இன்றைக்கி யாரோ வந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் இருதயத்தில் இயேசுவை விசுவாசிங்க. உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். உங்கள் பலவீனத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை கொடுப்பார். சூழ்நிலைகளை சாதகமாக கர்த்தர் மாற்றுவார்.
துதிச்சிங்கன்னா ஜெபிச்சிங்கன்னா ஒரு விடுதலை உண்டு. நம்புங்க, உயிரோடு இருக்கிறவரை நம்புங்க. இத்தனையோ நாள் உயிர் இல்லாத தேடி போயிட்டேங்க, ஆனால் உயிர் தெளிந்த தெய்வத்தை இப்போ நான் பார்த்துட்டேன், விட்டுருவனா சும்மா? உயிருள்ள தெய்வத்தை பார்த்துட்டேன், விட்டுருவனா சும்மா? அவரை பிடிச்சிக்குங்க. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு வேதத்தில் வாசிக்கும். இன்னொரு வசனத்தை வாசி முடிச்சிருக்கேன். 7வது வசனம். கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, அவர் காத்துரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, அவருக்கு காத்துரு. யாருக்கு காத்திருக்கணும்? ஏங்க இன்னைக்கு நம்ம பல மணி நேரம் மனுஷனுக்கு காத்திருக்கிறோம். ஏன் ரொம்ப வெறுத்துட்டேன். சமீபத்தில் இந்த ஒரு நாள் லீவில், குட் ஃப்ரைடே லீவில், அந்த குட் ஃப்ரைடே லீவில் ஊழியம் செய்ய போகும்போது ரொம்ப வெறுத்துட்டேன். ஏன் அப்படின்னா காத்திருக்கவே முடியல. 5 மணிலேருந்து 10:45 மணி வரையும் ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டாங்க. ட்ராக்ஸ் கொடுத்தோங்கிற ஒரு ரீசனுக்கு 5:45 மணி நேரம் 8 வாலிபர்களும் அங்கே உட்காரவே முடியல. கொசு கடிக்குது, ஃபேன் ஓட மாட்டேங்குது, தண்ணி இல்லை, தண்ணி குடிக்க கூட வெளியில் போக முடியல. வெளியில் போனால் எல்லாம் கட்டி அடிக்கிறதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க. என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான தண்ணி இல்லைங்க, என் பயலுக்கு பால் கூட இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு நீ என்ன செஞ்சிரு? மனுஷனுக்கு காத்திருக்கிறோம். ஒரு அட்மிஷன் போட வந்தால் ஒரு 3-4 மணி நேரம் காத்திருக்கிறான். என் காலேஜுக்கு வந்தால் காலைல வந்தானா சாயந்தரம் தான் போகிறான். காற்று வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம். ரேஷன் கடையில் காத்திருக்கிறான், 1000 ரூபா கொடுக்கணும், அதெல்லாம் காத்திருக்கணும். ஹோட்டலில் காத்திருந்து வெயிட் பண்ணி சாப்பிட்றான். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்க என்ன செய்ய முடியல. கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொள்ள காத்திருக்க முடியல. ஒரு வசனத்தை வாசிங்களேன். 1 பேதுரு 5:6. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள யாராலங்க காத்திருக்க முடியும்? கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறவனால காத்திருக்க முடியும். ஏற்ற காலத்தில், ஏற்ற காலம் யார் எப்போ கொடுக்கும்? எந்த காலம்? காலத்தை படைச்சவருக்கு தானே தெரியும் எந்த காலத்தில் நம்மளை உயர்த்தணும்னு. அப்போ அவருடைய கரத்தில் நீங்களும் நானும் அடங்கி இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஏற்ற வேளையில் உயர்த்துவாருங்க. ஏற்ற காலத்தில் காலத்தை படைச்சவருடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்கணும். இன்றைக்கி நம்மளால் என்ன செய்ய முடியல? அடங்கியே இருக்க முடியல. வீட்டிலே அடங்கி இருக்க முடியல, வேலை செய்கிற இடத்துல அடங்கி இருக்க முடியல. கர்த்தருடைய கரத்தில் எப்படி அடங்கி இருக்கிறது? கஷ்டம் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்பாவுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கு. கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக உயர்த்துவார். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் ஏசாயா 40:31 வாசிங்க. சீக்கிரம் 5 நிமிடத்தில் முடிச்சிடலாம். இன்னும் 1/2 மணி நேரம் பேசுங்கன்னு யாரோ சொல்கிற மாதிரி இருக்குது. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைஞ்சு. ஆமென். நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். இருதயம் இழைச்சிருமா? ரொம்ப வருஷமாக காத்திருந்தீங்க அப்படின்னா இருதயம் இழைச்சிரும். அடுத்த அதே பகுதியில் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். கர்த்தர் நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்கள் மன விருப்பத்தின்படி கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். ஆனால் அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க, கர்த்தர் நிச்சயமாக செய்வார். என்ன சாமி இதுவரையும் செய்யலையே, நீங்கள் காத்திருங்க, இனிமே செய்ய போகிறார். ஆமென். விசுவாசம் தான் வேணும். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசி நம்ம நிறைவு செய்யலாம். சங்கீதம் 27:13-14 எடுத்து வாசி. விசுவாசிக்கலன்னா கெட்டு போயிருப்பேன்றாரு. திடமனதா இருந்து கர்த்தருக்கே என்ன செய்யும்? விசுவாசம் இல்லைன்னா என்ன செஞ்சிருவோம்? கெட்டு போயிடுவோங்க. கர்த்தருக்கு காத்துரு, இருதயத்தை என்ன செய்வாராம்? இருதயம் இலைச்செல்லாம் போகாது. இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திருன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன் தெரியுமா காத்திருக்க முடியல? ஏன் முடியல? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்களேன். ஏன் முடியலன்னு இந்த பகுதியிலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான், நிறைவு செய்ய போகிறோம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தன்னுடைய சீஷர்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருன்னு சொல்கிறார். சரிங்களா? இயேசு மரித்து உயிர் தெளிஞ்சிட்டாரு. அப்போ 2 காரியத்தை தன்னுடைய சீஷர்கள் சொல்கிறார். 1 காத்திரு,
ரெண்டாவது என்ன செய்ய, சாட்சியாக இருன்றார். 8வது வசனத்தில், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சியாக இருன்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த பையன் காத்திருக்கவும் இல்லை. என்ன தெரியுமா ஆகிப்போச்சு, யூதாசு மறிச்சிட்டான். யூதாசு மறிச்சோன்னே யூதாஸோட இடத்துக்கு ஒரு ஆளை போடணுமே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சீஷர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சீட்டு போடுறானுங்க. சீட்டு போட்டு ஒரு சீட்டில் மத்தியா, இன்னொரு சீட்டில் யார், ஒரு சீட்டில் மத்தியா, இன்னொரு சீட்டில் யார், யோவானா? நல்லா யாரோ யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பகுதியிலே இருக்கு 1ஆம் அதிகாரத்திலே. யாரு? யோசேப்பு, மத்தியா. 2 பேரும் என்ன செய்கிறாங்க, சீட்டு போடுறாங்க. சீட்டு போடுறது நல்லதா தப்பா? இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க சீட்டு போட்டு தான் முடிவெடுக்கிறது. வண்டி வாங்கலாமா வேணாம், வாங்கலாம் வேண்டாம், வேண்டாம்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட வந்துச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பகுதிக்கு மேலே சீட்டு போடுதலே இல்லைங்க. சீட்டு போடுதல் தேவனுடைய சித்தம் கிடையாதுங்க. இந்த பகுதிக்கு மேலே சீட்டு போடுதலே கிடையாது. இங்கே சீட்டு குலுக்கி என்ன செஞ்சிட்டாங்க, மத்தியாங்கிற பேர் எடுத்துட்டாங்க. இதே நம்பாளுங்க அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க, சீட்டு குலுக்குவோம், 2 சீட்லேயும் ஒரே பேர் தான் இருக்கும். எதை எடுத்தாலும் என் பேர் தான் வரணும். கர்த்தர் தான் தீர்மானிக்கிறார். எதை எடுத்தாலும் என்ன வரணும், என் பேர் தான் வரணும். ஆண்டவர் என்ன சொன்னார், சீஷர்களை பார்த்து, சபையை பார்த்து என்ன சொல்லிட்டாரு, காத்துருன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு காத்துருன்னு சொல்லிட்டாரு? யூதாஸும் மறிச்சு போயிட்டான். யூதாஸோட இடத்துல ரீப்ளேஸ் பண்ண எனக்கு தெரியும். ஏன்னா ஊழியத்தை ஏற்படுத்துகிறது கர்த்தர், ஊழியக்காரனுக்கு ஊழியத்தை கொடுக்கிறது கர்த்தர், ஊழியக்காரனை பராமரிக்கிறது கர்த்தர், ஊழியக்காரனை நடத்துகிறது கர்த்தர். கர்த்தர் தான் எல்லாத்தையும் செய்கிறாரு. ஆமென். ஆனால் இந்த சீஷர்கள் என்ன பண்ண முடியல, காத்திருக்க முடியல. என்ன பண்ணிட்டான், சீட்டை போட்டால் மத்தியா பேர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் பைபிள் முழுக்க தேடி பாருங்க, மத்தியாங்கிற ஒரு பேரே இருக்காதுங்க. எங்கெல்லாம் மனுஷிகம் செயல்படுதோ அந்த இடத்தோட அந்த பேருடைய சாப்டர் க்ளோஸ்னு அர்த்தம். எங்கெல்லாம் மனுஷிகம் செயல்படுதோ ஆண்டவர் செயல்படுவார் கூடிய சீக்கிரம். ஹல்லேலூயா. கண்டிப்பா. இங்கே ஏங்க கர்த்தர் பேசலை? கர்த்தர் அமைதியாக இருந்துட்டார். ஏன் பேசலை? கர்த்தர் மௌன விரதத்தில் இருந்துட்டாரா? ஏன் பேசலை? எங்கெல்லாம் சுயம் வெளிப்படுதோ அங்கெல்லாம் கர்த்தர் பேச மாட்டார். சுயம் வெளிப்படும் போது கர்த்தர் பேச மாட்டார். டே தப்புடா, சீட்டு போடாதீங்கடா, கொஞ்ச நாள் காத்துருங்கடா, அந்த இடத்துக்கு பவுலை கொண்டு வருவேன்னு கர்த்தர் சொல்லலை. இவனுங்க பண்ண லூட்டியில் ரொம்ப டிலே ஆகி தான் பவுல் வந்தார். லூட்டியில் என்னாச்சு, டிலே தான் ஆகுது. நல்லா கவனிங்க. சுயத்தில் என்ன செய்கிறாங்க, மத்தியாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் அந்த மத்தியா இதுக்கப்புறம் இல்லவே இல்லைங்க. அவர் என்ன ஆனார் ஏது ஆனார்னு தெரில. கர்த்தர் அந்த இடத்துக்கு பவுலை கொண்டு வந்தார். ஏன்னா பவுல் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பவுலை குறித்து ஒரு திட்டம் வச்சுருந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறது கர்த்தர். மனுஷீகத்தில் வருகிற ஊழியங்கள் நிற்காது. ஏன் தெரியுமா? மனுஷீகம். கர்த்தர் ஒரு காரியத்தை நிறுத்தணும். ஆமென். ஊழியத்தை கொடுக்கிறவர் அவர் தான், ஊழியக்காரனை ஏற்படுத்துகிறவர் அவர் தான். அதுதான் நிலைக்குமே. ஒரு வசனம் உண்டு இல்லை, கர்த்தர் கொடுக்கிறதா என்ன செய்யும், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்ன பண்ணுவான், நிலச்சி நிற்பான். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாதவன் நிலச்சி நிற்க மாட்டான்னு தானே அர்த்தம். நிலச்சி நிற்போம் நம்ம எல்லாருமே. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வோம். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். ஏன் 60 வயசாச்சு 70 வயசாச்சு, ஒவ்வொருத்தரை குறித்து ஒரு சித்தம் வச்சிருக்கு. இன்னைக்கு இதுவரை செய்யலை, இனிமையாச்சு செய்யுங்க. உங்களை குறித்து வைத்த சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. என்ன செய்யுங்க, புறப்பட்டு போங்க. உங்கள் ஏரியாவில் உள்ள மக்களெல்லாம் என்ன செய்யுங்க, சந்திங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க, ஆவிக்குரிய திருச்சபையில் சேருங்க. பரலோகம் போகும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் விசுவாசிகள் கிரெடிட் ஆகிருப்பாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம அக்கௌண்ட்டில் 0 இருந்தால் நமக்கு எப்படி இருக்குது, மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. இதே அந்த அக்கௌண்ட்டில் காசு நிறைவாக இருந்தால் எப்படி இருக்குது, எப்பா பல்லெல்லாம் தெரியுதுப்பா, அப்படி தானே இருக்குது. ரொம்ப சந்தோஷம், சொல்லி முடியாத அளவுக்கு, சொல்லி முடியாது அப்படிலாம் பாட்டெலாம் பாட ஆரம்பிச்சிடும், அந்தளவுக்கு சந்தோஷம் இருக்குது. ஆனால் 0 இருந்தால் சந்தோஷம். உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும், இயேசுவை பற்றி சொல்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும். ஊழியம் செய்ய, திருச்சபைக்கு ஆத்மா கொண்டு வாங்க. நம்மளுடைய கடமையை என்ன குறித்து வச்சிருக்க நோக்கத்தை நான் செய்யணும்.
ஒவ்வொருத்தரை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் செய்யணும். நீங்கள் அந்த நோக்கத்தை செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய வேலை, அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார், வந்து நம்மை அவரோடே கூட சேர்த்து கொள்ள போகிறார். சபையை அவரோடு கூட என்ன செய்ய போகிறாரு? மணவாளன் வந்து மணவாட்டியை கூட்டு போயிடுவார். கண்களை மூடலாம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பாமை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசின அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் மாற்றுவதாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஊழிய காரியங்களை ஆசீர்வதிங்க. VBS ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்தும ஆதாய பணியை செய்ய தெய்வம் கிருபை செய்வீராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்நியமும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.